வணக்கம் நண்பர்களே, நமது காயின்ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, நாணய சேகரிப்பு என்பது ஒரு தனி கலையே. இன்று அரிதான நாணயங்கள் வரிசையில் 5 ரூபாயில் கமமரிட்டு நாணயமாக வெளிவந்த பிஜு பட்நாயக் அவர்களின் நூற்றாண்டு நாணயத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். பிஜு பட்நாயக் அவர்கள் 1916ஆம் வருடம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற ஊரில் பிறந்தார். தனது கல்லூரி வாழ்க்கையில் ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக திகழ்ந்தார். பல்கலைக்கழகத்தில் ஹாக்கி மற்றும் கால்பந்து அணிகளுக்கான தலைவராகவும் திகழ்ந்தார். பின்பு விமான ஓட்டுவதில் ஆர்வம் கொண்டு ஏரோநாட்டிக்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவில் சேர்ந்து ஏரோநாட்டிக் பிரிவில் இன்ஜினியரிங் கல்வி பயின்றார். சிறந்த விமானியாக திகழ்ந்தார். 1940 ஆண்டு முதல் 1942ஆம் ஆண்டு வரை நடந்த போரில் வான்வெளி போக்குவரத்து ஆணையத்தின் தலைவராகவும் இருந்தார். வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தில் பங்கு கொண்டு 1945 வரை சிறையிலுக்கு சென்றார். காந்தியடிகளின் பால் பற்றுக்கொண்டு சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கு கொண்டார். இந்தோனேசியாவில் நடந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர். அந்த நாடு இவருடைய சேவைக்காக அந்த நாட்டின் உயரிய விருதான பூமிபுத்ரா விருதை வழங்கியது. சிறந்த அரசியல் தலைவராகவும் இவர் விளங்கினார். தேசிய தலைவராகவும் இவர் ஒரிசாவின் முதலமைச்சராக 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். மத்திய அமைச்சராகவும் இருந்தார். இவரது சேவையை போற்றும் வகையிலும் பாராட்டும் வகையிலும் சிறப்பிக்கும் வகையிலும் இவரது 100வது ஆண்டை நினைவு கூறும் வகையில் நினைவு நாணயமாக கமமரிட்டு நாணயமாக 2016ஆம் ஆண்டு அச்சிட்டு பொது புழக்கத்திற்கு அரசாங்கம் வெளியிட்டது. நண்பர்களே, இந்த நாணயம் நிக்கல் பிராஸ் என்ற உலோகத்தால் அச்சடிக்கப்பட்டது. இதன் எடை என்று பார்த்தால் 6 கிராம். இதன் சைஸ் 23 mm. இதன் வடிவம் வட்ட வடிவமானது. எட்ஜ் ரீடட் எட்ஜ். இந்த நாணயத்தின் முன்பக்கம் அசோக சின்னமும் அசோக சின்னத்திற்கு கீழே சத்தியமே ஜெயந்தி என்று இந்தியிலும் இதற்கு கீழே ரிப்பி சிம்பிள்ஸ் பக்கத்திலே 5 என்ற எண்ணும் பாரத் என்ற இந்தியிலும் இந்தியா என்ற ஆங்கிலத்திலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இதன் மறுபுறம் ரிவர்ஸ் சைடு பிஜு பட்நாயக் அவர்களின் மார்பளவு உருவமும் உருவத்திற்கு கீழே 1916 2016 என்ற வருடத்திற்கு கீழே மின்ட்டு மார்க்கும் இதற்கும் கீழே பிஜு பட்நாயக் பர்த் ஆனிவர்சரி என்று ஆங்கிலத்திலும் இந்தியிலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இந்த நாணயம் மொத்தம் 2 மிண்டிகளில் அச்சடிக்கப்பட்டுள்ளது. கல்கத்தா மற்றும் ஹைதராபாத்தில் அச்சடிக்கப்பட்ட நாணயத்தின் ரேரிட்டி என்று பார்த்தால் ஸ்கேர் கேட்டகரியில் உள்ளது. நண்பர்களே, இதன் மதிப்பு என்று பார்த்தால் 25 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரை தான் உள்ளது. இதுவே கொல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்ட நாணயமாக இருந்தால் இதன் மதிப்பு என்று பார்த்தால் ரேர் நாணயமாக உள்ளது, ரேர் காயினாக உள்ளது, அரிதான நாணயமாக உள்ளதால் அந்த நாணயமாக உள்ள இதன் மதிப்பு என்று பார்த்தால் எக்ஸ்ட்ரா ஃபைன் கண்டிஷனே 400 ரூபாயிலிருந்து யுஎன்சி 1000 ரூபாய் வரை உள்ள இருந்தனர்களே. இந்த நாணயம் இப்பொழுதும் புழக்கத்தில் உள்ள நாணயம்தான். இந்த நாணயம் உங்கள் கையில் கிடைத்தால் கண்டிப்பாக சேமிப்பில் வைக்கும். நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் சொன்ன விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நண்பர்களே, நமது காயின்ஹப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும், லைக் செய்யும், ஷேர் செய்யும். இந்த வீடியோ பார்த்த எனது அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.